2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? இந்தியா டுடே வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 4 மாத காலத்திலே 2026க்கான சட்டமன்ற என்பது நடத்தப்பட இருக்கிறது. இப்ப தமிழகத்திலே 4 முனை போட்டி என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதிமுக பாஜக கூட்டணிகள் ஒருபுறம், திமுக காங்கிரஸ் கூட்டணிகள் ஒருபுறம், தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் போல தனித்து போட்டியிட போகிறது. அது ஒரு சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டு போட்டியிட போகிறது. நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என அதிமுக அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கிறாங்க. அதே போல திமுக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் தான் ஆட்சியிலே இருக்க வேண்டும், அடுத்த 5 ஆண்டுகள் இருந்தால் மட்டும்தான் சரிவரும் உதயநிதியை முதலமைச்சராக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தினாங்க. நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறல. இந்த முறை கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே ஆக வேண்டும் என நாம் தமிழர் கட்சி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கிறாங்க. புதிதாக வந்திருக்கூடிய நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜயுடைய கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒன் இந்தியா நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சி வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறது, அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரும் நடத்தப்பட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலே தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய திமுகவிற்கு 35% மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்களாம். அதே போல அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு 30% மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு 25% மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 6% மக்கள் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 4% மக்கள் யார் வந்தாலும் தமிழகம் இப்படித்தான் இருக்க போகிறது, ஏதேனும் மாற்றம் என்பது ஏற்பட போகிறதா கிடையாது, யார் வந்தாலும் இப்படித்தான் இருக்க போகிறது என 4% மக்கள் அவங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அப்போ 35% என்பது திமுகவிற்கும், 30% என்பது அதிமுகவிற்கும், 25% என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கும் இருக்கிறது. இதிலே அதிமுக திமுக கூடிய இடைப்பட்ட வித்தியாசம் என்பது வெறும் 5% மட்டும்தான். அந்த 5% என்பது தேர்தல் நேரத்திலே மிக வேகமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்ப இதே 45% என்பது திமுகவிற்கு வந்திருந்தால் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனால் அதிமுகவிற்கு 30% வாக்குகள் என்பது இருக்கிறது. இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட்டணியிலே சேர்ந்தால் கண்டிப்பாக 35% எட்டி பிடித்து விடும் அதிமுக அப்படின்னே கூட சொல்ல. அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற மிகப்பெரிய போட்டி என்பதுதான் இருக்க போகிறது. அதிலையும் கூடுதலாக 5% என்பது மிக எளிமையாகவே கைப்பற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். இது ஒரு புறம் இருந்தாலுமே இப்போதைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் தான் நிரந்தரமானதா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் தான் இறுதியானதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். தேர்தல் முடியும் வரை எடுக்கப்படக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் செயல்படக்கூடியதாக இருக்கும். அதாவது தேர்தல் முடிந்த பின்பு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் மட்டும்தான் 100க்கு 70% வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா.